எட்டாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். அத சமீரவேக விதூத வேணு விகர்ஷண ஜாதஹ உக்ர தாவ அனலஹ தத்வனம் ஆலேலிஹானஹ சஹ தேன ததாஹ. அத சமீரவேக விதூத வேணு விகர்ஷண ஜாத விகர்ஷண ஜாதோக்ரதாவானல தத்வனமாலேலிஹானஹ சஹ தேன ததாஹ. அதா அப்படி அலைஞ்சு திரிஞ்சு நடக்கிற சமயத்துல ரிஷபதேவன் தன்னை மறந்து நடக்கிற அந்த டைமில உக்ர தாவ அனலஹா அத்தியுக்ரமான காட்டுதீயோடு தீஜ்வாலையால அந்த காட்டுதீ எப்படி வந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. வேணு விகர்ஷனா, வேணு சொன்னா மூங்கில் மரம், விகர்ஷனா அப்படின்னா மூங்கில் மரங்கள் பரஸ்பரம் கூட்டி ஒரசி காட்டுதீ உண்டாச்சு. நன்னா காஞ்ச ரெண்டு மரங்கள் தம்மில கண்டினியூஸ் ஆயிட்டு சேர்ந்து ஒரசரத்த காட்டுதீ உண்டாகும். இங்க மூங்கில் மரங்கள் பரஸ்பரம் கூட்டி உரிமை காட்டுதீ உண்டாச்சு. அந்த மூங்கில் மரங்கள் கூட்டி ஒரசறதுக்கான காரணம் சொல்லப்படுறது. காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது. சமீர வேக விதூதம், சமீர வேகம் அத்தியுக்ரமான புயல் காற்றால விதூதம் நன்னா பிடிச்சு குலுக்கப்பட்டதான மூங்கில் மரங்கள் பரஸ்பரம் கூட்டி ஒரசி அத்தியுக்ரமான காட்டுதீ உண்டாச்சு. சரீரபோதம் இல்லாதக்கு அலைஞ்சு நடக்கிற ரிஷபதேவன், அந்த ரிஷபதேவன் அந்த காட்டுக்குள்ளையாக்கம் இருந்தார். அப்படி இருக்கிற ததுவனம், அந்த வனம், அந்த பகவான் இருக்கிற வனம், குடகாதிரியில இருக்கிற பூங்காவனத்துல இந்த அக்னிதேவன் பிரவேசனம் பண்ணி நன்னாயிட்டு ஆலேலிஹானஹா நாக்கால நக்கி சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு அக்னிதேவன் வந்து சேர்ந்தோன அக்னி அந்த உபவனத்தை நன்னாயிட்டு தகிப்பிச்சோன தேனா உக்ரமான அந்த காட்டு தீக்கி உள்ள சஹா லிங்க சரீரம் உபேட்சிச்ச சூக்ஷ்ம சரீரம் ஆல்ரெடி உபேட்சிச்ச ரிஷபதேவன் ததாஹா பிரவேசனம் பண்ணி அவரோட பௌதீகமான ஸ்தூல சரீரத்தை சாம்பலாக்கி தீர்த்தார். சரீரம் அக்னியில தகிக்கிற நேரத்திலையும் ரிஷபதேவன் ஆத்மாராமனாயிட்டு ஆனந்தமடைஞ்சார். கொஞ்சம் கூட வலிக்கிறதே வலிக்கிறதே அப்படின்னு கத்தலை அவரு சாந்த ஸ்வரூபனாயிட்டு அக்னியில சரீரத்தையும் பரம்பொருளில ஜீவாத்மாவையும் லயிப்பிச்சார். ஒன்பதாவது கத்திய பாகம். யஸ்ய கில அனுசரிதம் ஆஸ்ரம அதீதம் உபாகர்ண்ய கொங்க வெங்க குடகானாம் ராஜா அர்ஹன் நாமஹ உபசிட்ச்ய கலௌ அதர்ம உத்கிருஷ்யமானே பவிதவ்யேன விமோஹிதஹ ஸ்வதர்ம பதம் அகுதோபயம் அபஹாய குபத பாஷண்டம் அசமஞ்சசம் நிஜ மனிஷயா மந்தஹ சம்பிரவர்த்தயிஷ்யதே. யஸ்ய கிலானுசரிதமாஸ்ரமாதீதமுபாகர்ண்ய கொங்கவெங்க குடகானாம்
രാജാർഹന്നാമോപശിക്ഷ്യ കലാവധർമ്മ ഉത്കൃഷ്യമാണേ ഭവിതവ്യേന വിമോഹിതഃ സ്വധർമ്മപദമകുതോഭയം അപഹായ കുപദ പാഷണ്ഡമസമഞ്ജസം നിജമനീഷയാമന്ത സംപ്രവർത്തയിഷ്യത്തെ. கலியுகத்துல அதர்மம் வர்த்திச்சு வர காலத்துல கொங்கம், வெங்கடம், குடகம் இப்படி இருக்கிற பிரதேசங்களோடு ராஜாவான அர்ஹன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒருத்தர் ரிஷபனோடு சரிதத்தை பல ஆளுகள்கிட்டேந்தும் கேட்டு தெரிஞ்சுண்டு அந்த ரிஷப சரிதத்தோடு சூக்ஷ்ம அர்த்தம் என்னவாக்கும் அப்படின்னு தெரியாதக்கி வேத தர்மத்தை வெடிஞ்சு பாகண்ட மதத்தை பிரஜரிப்பிப்பர் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி இங்க பரீட்சித்துக்கு சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இனி வரப்போற காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறதையாக்கும் சொல்றார் இந்த ரிஷபச்சரிதம். இந்த உலகத்துக்கு சொல்லித்தந்த விஷயங்களை கரெக்டான அர்த்தத்தை புரிஞ்சுக்காதக்கி நிறைய பேரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை தவறாக யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்றார். அர்ஹன் நாமஹா ராஜா, அர்ஹன் அப்படின்னு பேர் இருக்கிற ராஜா. கொங்க வெங்க குடகானாம் ராஜா, கொங்கம், குடகம், வெங்கடம் இப்படி இருக்கிற பிரதேசங்களோடு ராஜா. யஸ்யா இந்த ரிஷபதேவனோடு அனுச்சரிதம், அவதூத சரிதம், உபாகர்மியா பலரும் சொல்லி கேள்விப்பட்டு நிறைய காலகட்டங்களுக்கு முன்னால இப்படி ஒரு ரிஷபதேவன் இருந்தார், அவர் இப்படியெல்லாம் நடந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டு, அவதூத வேஷத்துல நடந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டு, மனுஷ ஜீவிதம் கிடைச்ச ஜீவாத்மாவோடு கிரமமுக்தியும் சத்யோன்முக்தியும் எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத ரிஷபதேவன் வாழ்ந்து காட்டினாரே, அப்படி இருக்கிற அவரோடு அந்த சரீரத்துக்கு வேல்யூ கொடுக்காதக்கி ரிஷபதேவன் அவரோடு சரீரத்துக்கு கொஞ்சம் கூட வேல்யூ கொடுக்காதக்கி பழந்துணி மாதிரி அவரோட சரீரத்தை உபேட்சிச்சு காட்டி கொடுத்தாரே இந்த உலகத்துக்கு. சூக்ஷ்ம சரீரத்தை முதல்ல வேறுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பிராணன் அடங்குற வரைக்கும் சரீரத்தை சுமந்து நடந்த அந்த ரிஷபதேவன் இருக்காரே, அவர் யாக்குமே நம்ம இத்தனை நேரம் பார்த்தது சரீரம் அப்படிங்கிற பாழ்வஸ்துவை கொஞ்சம் கூட கேர் செய்யாதக்கி அக்னியில லயிப்பிச்சதை நம்ம பார்த்தோமே. அந்த ரிஷபதேவனோடு இந்த பிரவൃத்திகள் ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் பலர் பலவாகிட்டேந்தும் கேட்டு தெரிஞ்சுண்டு ரிஷபதேவன் நடமாடின தேசங்களில அர்ஹன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தானே, அந்த ராஜா என்னவாக்கும் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ராஜா என்னவாக்கும் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுறது. வரும் காலகட்டங்களில அர்ஹன் அப்படின்னு ஒரு ராஜா அந்த பிரதேசத்துல இருப்பார். அவர் என்னவாக்கும் செய்ய போறார் அப்படிங்கிறதையும் இங்க ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றார். ரிஷபதேவன் உலகத்துக்கு படிப்பிக்கிறதுக்கு உத்தேசிச்சது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சார் அர்ஹன், செய்வர் அர்ஹன். ரிஷபச்சரிதத்துல சூக்ஷ்மார்த்தம் தெரிஞ்சுக்காதக்கி வேத தர்மத்தை வெடிஞ்சு பாகண்ட தத்துவத்தை பிரஜரிப்பிப்பர். மகாத்மாக்கள் ஜீவிச்சு அடுத்த வாளுக்கு நல்ல மெசேஜ் கொடுக்க வாக்குமே செய்யறா. ஏதொரு பிரவൃத்தியும் வாக்குகளும் மகாத்மாக்களோடு ஏதொரு பிரவൃத்தியும் வாக்குகளும் யதார்த்த அர்த்தத்தில் அடுத்தவா ரிசீவ் செய்யறதையாக்கும் அது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது. அர்த்தம் மாறி சிந்தனை பண்ணினா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்.
இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் செய்யப்படும் அப்படின்னாக்கும் இங்க ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றார். இப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்தார். துவாரகை, மதுரை, விருந்தாவனம் இப்படி இருக்கிற இடங்களிலெல்லாம் வாழ்ந்தார். அந்த இடங்கள் எல்லாம் நமக்கு பகவானோட ஞாபகங்களை கொடுக்கக்கூடிய இடங்களாக்கும். அதே மாதிரி பகவான் மணிகண்டன், ஐயப்ப சுவாமி வாழ்ந்தார். சபரிமலை, பந்தளம், பம்பை இதெல்லாம் பகவான் மணிகண்டன் நமக்கு கொடுக்கிற பல ஞாபகங்களோடு ஸ்தானமாக்கும். அதே மாதிரி ஸ்ரீராமதேவன் வாழ்ந்தார். அயோத்தியா சரிதங்கள் நம்மளை ஸ்ரீராமதேவனை ஞாபகப்படுத்தும். அதே மாதிரியாக்கும் பகவத் பக்தர்களில சிரேஷ்டர்களான மேல்பத்தூர், பூந்தானம், வில்வமங்கலம், குரூரம்மை இவாளெல்லாம் நமக்கு அந்த குருவாயூரை நினைக்கிறத ஞாபகத்துக்கு வருது. மேல்பத்தூர் நாராயண பட்டதிரி குருவாயூர் ஸ்ரீகோவிலுக்கு முன்னால உட்காந்துட்டு நாராயணியம் எழுதின ஸ்தானம் இப்பவும் நமக்கு காணறதுக்கு சாதிக்கும். மேல்பத்தூர் நாராயண பட்டதிரியோட சமாதி ஸ்தானம் குருவாயூருக்கு பக்கத்துல பட்டாம்பி ரூட்டில் இருக்கிற சங்கரங்குளங்கரையில இருக்கிற மூக்கோலக்காவு பகவதி கஷேத்திரத்துல இருக்கு. அதுவும் நமக்கு காணறதுக்கு சாதிக்கும். அங்கெல்லாம் போறது நமக்கு அத ஞாபகங்கள் வரும். திருச்சூர்ல வடக்குநாத கஷேத்திரத்துல ஆதிசங்கரனோட பிரதிஷ்டை இருக்கு. மகாதேவனை தபஸ் இருந்துட்டாக்குமே சங்கரனோட மாதாபிதாக்களுக்கு சங்கரன் குழந்தையாயிட்டு பிறந்தது. இப்படின்னு மகாத்மாக்களோட மகிமகளை எത്ര ஸ்தலங்களாக்கும் எடுத்து சொல்றது. அதே மாதிரி ரிஷபதேவனோட சரிதங்களை எடுத்து சொல்ற ஸ்தலங்களாக்கும் கொங்கம், வெங்கடம், குடகம் இப்படி இருக்கிற தேசங்கள். ரிஷபதேவனோட சரிதம் அப்படிங்கிறது ஆசிரம அதீதம். 4 வித ஆசிரமங்களுக்கு அப்பாற்பட்டவராக்கும் ரிஷபதேவன். பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். இந்த சந்நியாசாசிரமத்தையும் தாண்டி இருக்கிற அவதூத நிலைமையிலேயாக்கும் அவரு இருந்தார். 4 வித ஆசிரமங்களோடும் ஒரு லட்சணமும் இல்லாத அவஸ்தையாக்கும் அவதூத அவஸ்தை. எந்த ஒரு வித நியம வியவஸ்தைகளும் அவதூதர்களுக்கு கிடையாது. ரிஷபதேவன் ஆத்ம ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமும் சரீரத்திலிருந்து பிராணன் சுயம் உபேட்சிக்கிற வரைக்கும் அவதூத அவஸ்தையில சஞ்சாரம் பண்ணினார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். ஆத்ம தர்சன பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறமும் சரீரத்தை இந்த உலக நன்மைக்காயிட்டு கொண்டு நடந்துட்டு இருந்தார் அவரு. சாதாரணமான நிலைமையில அவதூத அவஸ்தையில இல்லாம இருக்கிறவாளும் ஆத்ம தர்சனத்துக்கு அப்புறம் சரீரத்தை கொண்டு நடக்கிறவாளும் இருக்கா. எல்லாரும் அவதூத அவஸ்தையிலேயே இருக்கணும்னு இல்லை. ஆத்ம தர்சனம் கிடைச்ச அத்தனை பேரும் அவதூத அவஸ்தையில இருக்கணும் இல்லை. அவதூத அவஸ்தை സ്വീകരിക്കാതെ സാധാരണ നിലമേല இருக்கிறவாளும் உண்டு. பகவத் தர்சனம் கிடைச்சதுக்கு அப்புறம் பகவத் தர்சனம் அப்படின்னாக்கா பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது. பகவத் தர்சனம் கிடைச்சானா பின்ன இந்த சரீரம் ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம அந்த பகவானை பார்த்தேன், பகவான் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் நம்மளால சாதிக்காது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள். அந்த பரம்பொருள் ஆராக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கோடு போட்ட ஒரு தோணல், அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு தோராயமான ஒரு படிப்பு அது உண்டாகிறவாளாக்கும் ஆத்மதர்சனம் கிடைக்கிறவா. பியூர் ஆயிட்டு கம்ப்ளீட் ஆயிட்டு அந்த பகவத் தர்சனம் கிடைச்ச ஆரும் கிடையாது. பகவத் தர்சனம் கிடைச்சவாளுக்கு மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தில் வாழறதுக்கும் சாதிக்காது. அதனால ஆத்ம தர்சனம் அப்படிங்கிறது இந்த பிரகிருதி பரம்பொருள் இது ரெண்டும் நன்னா தெரிஞ்சுண்டு இந்த பிரகிருதியில இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு அந்த பரமாத்மாவில மனசை லயிப்பிக்கிறதுக்கு சாதிக்கிறவா. பகவானே சரணம் அப்படின்னு பூர்ண ஆத்மஸ்வரூபனில அந்த மனசை லயிப்பிக்கிறதுக்கு முடியறவா. அவளுக்கும் ஆத்ம தர்சனம் கிடைக்கிறவா, ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறவா. இந்த பரம்பொருளிலேருந்து வந்ததாக்கும் இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்திலேருந்து உண்டானதாக்கும் நம்ம எல்லாரும். அதனால எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது பரம்பொருள் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சவா.
அவளையாக்கும் இங்க யோகி சிரஷ்டர்கள் அப்படின்னு சொன்னது. ஆத்மஞானம் தெரிஞ்சவா அப்படின்னு சொல்லுறது. அப்படி இருக்கிறவாளில எல்லாரும் அவதூத அவஸ்தையில இருக்கணும்னில்லை. ஒரு சிலவா சாதாரண நிலைமையிலையும் இருந்துட்டு இந்த உலகத்துக்காக நிறைய விஷயங்களை செய்யவும் செய்யறா. வேத சாஸ்திரங்களை படிச்சு அந்த வேத சாஸ்திரங்களை சிஷ்யர்களை படிப்பிக்கவும் செய்யறா. லோக நன்மைக்காயிட்டு பிரവർത്തിக்கிறா. இங்க சொன்னது 4 ஆசிரമ ധർമ്മങ്ങൾക്കും അപ്പാർപ്പെട്ട അവധൂത അവസ്ഥയാക്കും. ശ്രീശുക ബ്രഹ്മർഷി അവധൂതനായിട്ടാക്കും പരീക്ഷத்துக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டு பரீட்சத்துக்கு பாகவதம் அப்படிங்கிற பகவத் தத்துவம் உபதேசிச்சது அப்படின்னு நம்ம பாகவதத்தோடு ஸ்டார்டிங்ல பார்த்ததாக்கும். ரிஷபதேவனோடு அவதூத சரிதம் கேட்டு தெரிஞ்ச ரிஷபதேவன் ரொம்ப காலம் வாழ்ந்துட்டு இருந்த அந்த தேசத்துல நிறைய வருஷத்துக்கு அப்புறம் வந்து சேரற அர்ஹன் அப்படிங்கிற ராஜா பவிதவ்ய ஏனா வரதுக்கு இருக்கிற பல துரிதங்களிலேயும் விமோகிதகா போய் விழறதுக்காயிட்டு பலவிதமான துரிதங்களிலேயும் போய் விழறதுக்காயிட்டு விநாசகால விபரீத புத்தி. அந்த ராஜாவுக்கு துர்புத்தி தோന്നിனது எதனாலே ஆக்கும் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு விநாசகாலம் வந்ததினாலேயாக்கும் அப்படி ஒரு துர்புத்தி തോന്നിയിട്ട്. அதர்மம் உத்கிருஷ்யமானே கூடி நிற்கிற கலவு இந்த கலிகாலத்துல தர்ம விருத்தமாயிட்டு பிரவர்த்திக்கவும் அதர்மம் செய்யறவாளுக்கு சப்போர்ட் செய்யவும் அதர்ம பிரவൃத்தி செய்யறவாளை தடுத்து நிப்பாட்டாம இருக்கவும் செய்யற இந்த கலிகாலத்துல முஜ்ஜன்ம கர்மவாசனையாலேயாக்கும் நம்ம பாபகர்மവും புண்ணியகர்மവും எல்லாம் செஞ்சு கொட்டுறோம். கலியுகத்துல கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகங்கள் இப்படி இருக்கிற 3 யுகங்களை விட பாபகர்மம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக்கும். அதர்மம் பிரவர்த்திக்கிறதுக்கு ஜனங்களுக்கு கூடுதலாயிட்டு ஒரு பிரேரணை உண்டாகும். அப்படி இருக்கிற கலிகாலத்துல பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல குறுங்கி போயிட்டு பகவல் மாயையில குறுங்கி போயிட்டு சமஷ்டியான பிரபஞ்ச விஷயங்களை வெஷ்டி ரூபத்தில் இருக்கிற சரீரங்களுக்குள்ள இருக்கிற ஓரோ ஜீவாத்மாவும் സ്വീകരിச்சுண்டு கர்மபலம் அனுபவிக்கிறதுக்காயிட்டு பல துரிதங்களும் அனுபவிக்கிறது, பல இன்ப துன்பங்களும் அனுபவிக்கிறது. இன்பம் அப்படிங்கிறது கடுகளவு, துன்பம் அப்படிங்கிறது மலையளவு. பகவல் மாயையில நன்னா விமோகிதாக அட்ராக்ட் ஆயிட்டு மோகிதர்களாயிட்டு ராஜதர்மம் അനുഷ്ഠിക്കാത്തവാളായിട്ട് அகுதோ பயம் ஒருபோதும் ஒரிடத்திலையும் பயம் அப்படிங்கிற அவஸ்தை இல்லாமாயிட்டு ஸ்வதர்ம பதம் ராஜாவோடு தர்மமான அந்த க்ஷத்ரிய தர்மம் அப்படிங்கிற பாதையை സ്വീകരിക്കാதக்கு அபஹாய அந்த ஒரு தர்ம நீதியை வேண்டான்னு வச்சுட்டு ராஜா அப்படிங்கிறவர் பிரஜகளை பரிபாலனம் செய்ய வேண்டினவராக்கும். அர்ஹன் அப்படிங்கிற ராஜா அப்படி സ്വധർമ്മம் അനുഷ്ഠിக்க மாட்டார் அப்படின்னாக்கும் இங்க ശ്രീശുക ബ്രഹ്മർഷി சொன்னது. സ്വധർമാനുഷ്ഠാനത്താലെയാക്കും ഏതൊരുവനും ഇഹലോക പരലോക സൗഖ്യം അനുഭവിപ്പൻ. സ്വധർമ്മ അനുഷ്ഠാനം ஆச்சரிக்காம இருக்கிற அர்ஹன் அப்படிங்கிற ராஜா மந்தஹ புத்தி ஒர்க் செய்யாத முட்டாளான அந்த அர்ஹன் அப்படிங்கிற ராஜா உபசிக்ஷா அவதூதனாகிறது எப்படி அப்படிங்கிற சூக்ஷ்மார்த்தத்தை தெரியாதக்கு ஏனோ தானோன்னு அதை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லப்படுறது. அசமஞ்சசம் சூட்டபிள் அல்லாததான குபதம் தப்பான மார்க்கத்தை சாஸ்திர தர்மங்களுக்கு விருத்தமான வழிய வேத விருத்தமாயிருக்கிற அதர்ம விஷயங்களை செய்யற பாஷண்டம் பாகண்ட வழிய
நிஜ மனிஷயா സ്വമേധയാ இருக்கிற புத்தியால, அதானது തോന്നിനപടി எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாதக்கு തോന്നുംപടി സംപ്രവർത്തയിഷ്യതേ നന്നായിട്ട് അടുത്തവർകളെ ചെയ്യ വെപ്പർ. വേദധർമ്മത്തെ വെടിഞ്ച് പാകണ്ഡ മതത്തെ രാജ്യത്തിലെ പ്രചാരണം പണ്ണുവർ. താനും നന്നാകാക്കി അടുത്തവർകളെയും നന്നാകർത്തുക്ക് അനുവദിക്ക മാട്ടാർ. രാജാ എപ്പിടിയാക്കുമോ അതേമാതിരി തന്നെ പ്രജകളും ഉണ്ടാകും. അപ്പൊ രാജാ തവറാന റൂട്ടിലെ പോന പ്രജകളും തവറാന റൂട്ടിലെ പോകർത്തുക്ക് ആരംഭിപ്പ. ഭക്തിയില്ലാത്തവർകൾ കൂടിയും பக்தி இருக்கிறவாளோட வேஷத்தை போட்டு நடப்பா. சந்நியாசம் அப்படிங்கிற சிரேஷ்டதையில இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவா சந்நியாசிகளாயிட்டு காவி வேஷம் போட்டு ஜனங்களை ஏமாத்துறதுக்கு ஆரம்பிப்பா. ஹோம பூஜா விதானங்கள் தெரியாதவா பணத்தை ஆசைப்பட்டு அதெல்லாம் ஏனோ தானோன்னு செய்யறதுக்கு ஆரம்பிப்பா. இப்படி செய்யற அதர்ம பிரவൃத்திகள் அடுத்தவாளை செய்யறதுக்கு பிரேரிப்பிக்கவும் செய்வா. இப்படி எல்லாரும் உண்மையான பக்தி அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு மறந்து போயிடுவா. எல்லாம் காபட்ய பாவமாயிட்டு மாறத் தொடங்கும். உண்மையான பக்தர்கள் ஆராக்கும், போலி பக்தர்கள் ஆராக்கும், போலி வேஷ பக்தர்கள் ஆராக்கும் அப்படின்னு தெரியாம வர சிச்சுவேஷன் உண்டாகும். யதார்த்தத்துல சத்தியான்வேஷனம் செய்யற ஞானி ஆராக்கும். அதானது ஸ்ரேயோமார்க்கத்துக்கு யாத்திரை பண்ற சன்னியாசி ஆராக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல சுற்றி கறங்கி கபட சன்னியாசி வேஷம் போட்டு இருக்கிறவா ஆராக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆயிடும். ராஜ்யத்துல அவதூத வேஷங்கள், அந்த டூப்ளிகேட் வேஷங்கள் ரொம்ப வழியும். ஒருபோதும் அழியாத்த சனாதன தர்மத்துக்கு கோட்டம் சம்பவிக்கும். மகாசிரேஷ்டனான ரிஷபதேவன மாதிரி வேஷம் தரிச்சானா ரிஷபதேவன் ஆகிறது எப்படியாக்கும்? பம்பர விட்டி அப்படின்னு அல்லாதக்கு வேற என்னத்தையாக்கும் இப்படி சொல்ல முடியும்? அந்த ராஜாவோடு அந்த நடவடி அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். அர்ஹன் அப்படின்னு பேர் இருக்கிற ராஜா இப்படி யதார்த்தத்துல சூக்ஷ்ம அர்த்தத்துல இருக்கிற ரிஷபதேவனோடு அந்த சரியை ஆச்சரிக்காதக்கு ரிஷபதேவனோடு வெளிப்பக்கமா இருக்கிற அதானது வெளி தோற்றத்தை மட்டும் யூஸ் பண்ணி பாகண்ட வேஷம் தரிச்சு பலவிதமான அதர்ம பிரவൃத்திகளை செய்யறதுக்கு ஆரம்பிப்பர் அப்படின்னு இங்க ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். 10வது கத்திய பாகம். ஏன ஹ வாவ கலௌ மனுஜ அபசதாஹ தேவமாயா மோகிதாஹ ஸ்வவிதி நியோகஹ ஷௌஜ சாரித்ர விஹீனாஹ தேவ ஹேளனானி அபவ்ரதானி நிஜ நிஜ இச்சயா கிருஹ்ணானாஹ அஸ்நான அநாஜமன அஷௌஜ கேஷ உல்லூஞ்சன ஆதீனி கலினா அதர்ம பகுலேன உபஹத தியஹ பிரம்ம பிராமண யஜ்ஞ புருஷ லோக விதூஷகாஹ பிராயேண பவிஷ்யந்தி. ஏனஹ வாவ கலௌ மனுஜாபசதா தேவமாயா மோகிதாஹ ஸ்வவிதி நியோக ஷௌஜ சாரித்ர விஹீனா தேவ ஹேளனானி அபவித்ராணி நிஜ நிஜேச்சயா கிருஹ்ணானா அஸ்நான அநாஜமன அஷௌஜ கேஷ உல்லூஞ்சனாதீனி கலினா அதர்ம பகுலேன உபஹததியோ பிரம்ம பிராமண யஜ்ஞ புருஷ லோக விதூஷகாஹ பிராயேண பவிஷ்யந்தி. கலியுகத்துல
தேவமாயையில அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கிற துஷ்டர்கள், அதர்மிகளாயிட்டும் സ്വധർമ്മം വെടിഞ്ചവാളായിട്ടും ബുദ്ധിയില്ലാത്തവാളായിട്ടും കുളിക്കാതയ്ക്ക്, ആചമനം பண்ணாதக்கு, ശുചിത്വം இல்லாதக்கு, தலையை சரியா கெட்டி வைக்காதக்கெல்லாம் இருக்கிறவாளும், நிகிருஷ்டமா இருக்கிற விரதங்களை அனுஷ்டிக்கிறவாளும், தோதினபடி வாழறவாளும், வேதம் பிராமணன் ஈஸ்வரன் இவாளை இன்சல்ட் பண்றவாளும் எல்லாம் நிறைய பேரு உண்டாவா. கலிகாலத்துல இதெல்லாம் சம்பவிக்கும். ஏனா பாஷண்டனாயிருக்கிற அர்ஹன் அப்படிங்கிற ராஜாவினால ஆரம்பிச்சு வைக்கப்படுற அந்த பாகண்ட பிரவൃத்திகள், பகவல் நிந்தையோடு கூடின பிரவൃத்திகள், தேவமாயா மோகிதாக பகவல் மாயா சக்தியில அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கிற இந்த பிரகிருதி விஷயங்களாக்கும் உண்மை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற, சரீரமாக்கும் உண்மை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற கலௌ, இந்த கலியுகத்துல மனுஜா மனுஷாளுல அபசதாக அதமர்கள், அதர்மிகள், துஷ்டத்தரம் இருக்கிற மனுஷா ஸ்வவிதி அவாவாளோடு விதி நியோக பிரகாரம் ஹிதாக செய்ய வேண்டினதான സ്വധർമാനുഷ്ഠാനങ്ങളെ, സ്വധർമ്മ പ്രകാരം இருக்கிற അനുഷ്ഠാനങ്ങളെ, ஷௌஜ ஸ்நானம், ஆஜமனம், சுஜித்வம், குடிமி கட்டி வைக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிற குடிமி முறிக்கல், இப்படியெல்லாம் இருக்கிற பிரவൃத்திகள், சாரித்ர സ്വഭാവ சுத்தி, இதெல்லாம் விஹீனாக இல்லாதவர்களாயிட்டு தீர்வா. செய்ய வேண்டினதான எந்த ஒரு விஷயமும் ചെയ്യാത്തവാളായിട്ട് തീരുവ. ഷോഡശ കർമ്മങ്ങളൊന്നും ചെയ്യാത്തവാളായിട്ട് തീരുവ. നിജ നിജ ഇച്ഛയ അവാവാൾക്ക് തോന്നുംപടി തോന്നിവാസികളായിട്ട് താന്തോന്നികളായിട്ട് നടപ്പ. தேவஹேளனானி பகவல் சகாமரூபத்தை, அந்த பகவல் சக்தியை இன்சல்ட் பண்ற விதத்துல அபவிரதானி தவறான விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறவாளாயிட்டு, அடுத்தவாளுக்கு கெடுதல் செய்யறதுக்காயிட்டு தேவ பிரீதி செய்யற விஷயங்களை செய்யறவாளாயிட்டு, கிருஹ்ணானாஹா அப்படி ஆரம்பிக்கத்தான் செய்வா, அப்படியெல்லாம் செய்யறதுக்கு தொடங்குவா. அஸ்நான குளிக்காதக்கு, அனாஜமன കൈകാൽ മുഖം ഇന്ദ്രിയ ശുദ്ധി വരുത്താതയ്ക്ക്, ആചമനം ചെയ്യാതയ്ക്ക്, അശൗച ശുചിത്വമില്ലാതയ്ക്ക്, കേശ തലമുടിയെ ഉല്ലൂഞ്ചന ആദീനി വിരിച്ചു போட்டுண்டு பாரிப்பறந்து தலைமுடியெல்லாம் இப்படி சப்பரவரேன்னு நடக்கிற மாதிரி தொடங்கின விஷயங்கள் எல்லாம், குடிமி கட்டி வைக்கிறது தொடங்கினதொன்னும் செய்யாதக்கு, அதர்ம பகுலேன ரொம்ப ஜாஸ்தியான அதர்ம பிரவൃத்திகள் ரொம்பி வழிஞ்சதான கலினா கலியால உபஹததியஹா சத்புத்தி நஷ்டப்பட்டு, பிரம்மா வேதம் பிராமணா வேதத்தை படிப்பிக்கிறவா, யஜ்ஞ புருஷா ஈஸ்வரன், லோகா பிரபஞ்சத்துல கனால காணற எல்லாம் விதூஷகாக நிந்திக்கிறவர்களாயிட்டு இன்சல்ட் பண்றவர்களாயிட்டு பிராயேன பவிஷ்யந்தி, பாகண்டர்களால இந்த உலகம் இப்படியெல்லாம் பவிக்கும்.